சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கண்ணாடி மாதிரி. அது முன்னாடி போய் நின்னு மொறச்சா மொறைக்கும், சிரிச்சா சிரிக்கும், அழுதா அழும். அதுதான் வந்து சிம்மம். சிம்மம் வந்து நம்ம ஜென்ரலா சொல்லணும் அப்டின்னா, பலாப்பழம் மாதிரிம்மா. உள்ளுக்குள்ள சொல ரொம்ப இனிப்பா இருக்கும். மேல முள்ளு முள்ளா இருக்கு பாத்தீங்களா? அந்த மாரி சிம்ம ராசி பையன்கள் அவன் ரொம்ப பாவம்டா அப்படிங்கிற மாதிரி ஆமா. இருக்கு. அப்படிதான். சிம்ம ராசி பையன்கள் ஒரு பொண்ண லவ் பண்றான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எடுத்த உடனே பார்த்த உடனே அந்த பொண்ண புடிச்சிடுமா? அப்படின்னா, அப்படி கிடையாதும்மா. பொண்ண பார்க்குறாங்க அப்படின்னா, பொண்ணு நல்ல கெத்தா இருக்கணும். எனக்கு நெறைய கேடர்ஸ் இருக்கு. அதெல்லாம் பொண்ணு வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்பதான் எனக்கு பிடிக்கும். பொண்ணு நல்ல கெத்தா இருக்கணும். ரொம்ப ஆளுமையா இருக்கணும். ஆ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, ஒரு பஸ்ல இந்த பையன் டிராவல் பண்றான் அப்டின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணும் அந்த பஸ்ல டிராவல் பண்ணுது. அதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை அந்த பொண்ண பார்த்துருக்கலாம், பார்க்காமயும் இருந்திருக்கலாம். அன்னைக்கு திடீர்னு யாரோ ஒருத்தன் வந்து லைட்டா அத டச் பண்ணா எழுந்து பளீர்னு ஒரு அப்புச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ண பிடிக்கும். அந்த பொண்ணு சிம்மத்துக்கு பிடிக்கும். காதல் கூட முரட்டுத்தனமான காதலா தான் இருக்கும் போலயே. அதாவது அநியாயத்த கண்டா பொங்கி எழணும். அப்ப சிம்மத்துக்கு பிடிக்கும். அநியாயத்த கண்டா பொங்கி எழணும். டாமினேட்டிங்கா இருக்கணும். ஐ நோ பெட்டர் தென் யூ. ஐ நோ மோர் தென் யூ அப்படின்ற எண்ணம் இருக்கணும் ஒரு பொண்ணுக்கு. அதெல்லாம் சிம்மத்துக்கு பிடிக்கும். ஹானஸ்டி இருக்கணும். சின்சியாரிட்டி இருக்கணும். குடும்ப கௌரவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். பொண்ணுக்கான தகுதி அப்படின்றது இருக்கணும். பொண்ணு எப்படினாலும் இருக்கலாம். நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும். இதுதான் சிம்மம். சோ சிம்மத்துக்குள்ள இவ்ளோ விஷயம் இவ்வளவு இருக்கு. விஷயம் இருக்கு. அவன் பாவம்டா, ரொம்ப நல்லவன்டா அப்படிங்கிற மாதிரி வெளியே தான் பாக்குறதுக்கு ரொம்ப முரட்டுத்தனமா இருப்பாங்க. உள்ள ரொம்ப